Hello viewers, நம்ம போன வீடியோல கஸ்டம்ஸ் பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸ்ல ஜாப் ஒர்க் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா மெயினா it's an important subject. There is a documentation of the into bond and the ex bond details of a particular bond. பாண்டுக்குள்ள உள்ள வரது போறது இதெல்லாம் கஸ்டம்ஸ் உடைய ரெக்குயர்மெண்ட். இந்தியன் கஸ்டம்ஸ்க்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவை இருக்குதோ அதை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியமாப்படுது. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ட்ரு பாண்ட் அண்ட் எக்ஸ் பாண்ட் டீடைல்ஸ் ஆஃப் a particular பாண்ட். அடுத்தது NOC, issue of NOC, that is a space bond space, allocation of the bond space to the incoming bond to accommodate the bond in a particular warehouse, public bonded warehouse, and how the recordings are maintained. இந்த இடத்துலயே எப்படி ஒரு டாக்குமெண்டேஷனை பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பார்க்கலாமா அதை? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல பாண்ட் ரெஜிஸ்டர் பத்தி நம்ம பார்க்கலாம். பாண்ட் ரெஜிஸ்டரில் இரண்டு விதமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கும். முதல்ல நீங்கள் மேலே காமிக்கிற பிரகாரம் இன்ட்ரு பாண்ட் உள்ள இன்வெர்ட் பாண்ட் உள்ள நுழைச்சில்ல அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். லைக் வைஸ் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக கவனிச்சிருக்கேன். பாண்டுடைய அதாவது இம்போர்ட்டுடைய நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, கிளியரிங் ஏஜென்ட்டுடைய நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் உடைய டீட்டெயில்ஸு, bond number and date, assessment value and duty value, the number of containers or LCL, the bill of entry number with date, IGM number, quantity received, gross weight of the bond, and date received, and the date of receipt, that particular date is mentioned here. So in the details la when a bond is arrived, இது bill of entry la இந்த details எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம பாண்ட் ரெஜிஸ்டர்ல மென்ஷன் பண்ணிடுறோம். பட் ஒவ்வொரு பாண்டும் ஒரு நம்பர் பேர் பண்ணும். தட் இஸ் a warehouse உடைய ஒரு allotment number, we call it, or otherwise in other words you can call it as a NOC number. இதை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணி அந்த பாண்டை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஒன் மோர் காலம் இஸ் இந்த இன்ட்ரு பாண்ட் அலாட்மெண்ட் நம்பர் வித் டேட். இதுதான் இப்போ நம்ம எக்ஸ் பாண்ட் டெலிவரி டிஃப்ரெண்ட் டேட்ஸில் டெலிவரி ஆகலாம். இன்னைக்கு டேட்டில் பாண்ட் ரிசீவ் ஆச்சு அதே டேட்லேயும் டெலிவரி ஆகலாம் டியூட்டி கட்டி. இல்லைனா ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு கூட டெலிவரி ஆகலாம் டியூட்டி கட்டின பிரகாரம். ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதே பாண்ட் ரெஜிஸ்டரில் உங்களுக்கு காமிச்சிருக்கிற இந்த பாண்ட் ரெஜிஸ்டர்லேயே இருக்குது. அது என்னென்ன தான் டேட் ஆஃப் டெலிவரி, எக்ஸ் பாண்ட் பி நம்பர் வித் டேட், அசஸ்மெண்ட் வேல்யூ, டியூட்டி வேல்யூ. இன் கேஸ் இஃப் யூ பெய்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டியூட்டி அதோடைய எம்சி நம்பரு, மிஸ்லேனியஸ் சலான் நம்பர் வித் டேட்டு, quantity received, quantity delivered, that is released, gross weight of the released quantity, and balance quantity available, supposed to be available in the bond, under bond. But last column signature of the bond officer or bond superintendent. So in the details bond register into bond and ex bond. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு பாண்ட் ரெஜிஸ்டர்ல மென்ஷன் ஆயிருக்கும். இது மெயினா பார்க்க போனா தீஸ் ரெஜிஸ்டர் இஸ் மெயின்டைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பாண்ட் ஆஃபீஸர். ஆக்சுவலா இது பாண்ட் ஆஃபீஸர் தான் மெயின்டைன் பண்ணணும். அவருக்கு பதிலா பிகாஸ் சின்ஸ் த வேர்ஹவுஸ் கீப்பர் இஸ் அப்பாயிண்டட் பை த கஸ்டம்ஸ் பாண்ட் செக்ஷன், தட் இஸ் பை த டிசி பாண்ட், திஸ் இஸ் மெயின்டைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டம்ஸ் பாண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் பாண்ட் ஆஃபீஸர் ஆர் பாண்ட் சூப்பரண்ட். அவங்களுக்கு பதிலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் தான் என்ஓசி ரெஜிஸ்டர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ஓசி ரெஜிஸ்டர்னால் நம்ம ஸ்பேஸ் பாண்ட் ஸ்பேஸ் அலாட் பண்ணுறோம். ஸோ அலாட் பண்ணுறது எப்படி நமக்கு தெரியும்னா சார் தான்
ஒவ்வொரு நாளும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கிங் டேல வந்து ஒரு 5 o'clock to 5:30 வந்து நம்ம வந்து பாண்ட் செக்ஷன்லேருந்து கஸ்டம்ஸ் பாண்ட் செக்ஷன்லேருந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் பர்சன்ஸு அங்கே உள்ள இன்சூரன்ஸ் ரிஜிஸ்டர் மூலமாக அங்கேருந்து நம்ம பாண்ட் ரிஜிஸ்டர் உள்ள இன்சூரன்ஸுடைய இன்னைக்கு பர்டிகுலர் டேட்டில் யாரெல்லாம் டெபிட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸுங்கிறத அதை வந்து நம்ம வேர்ஹவுஸுடைய டாக்குமெண்டேஷன் கிளர்க்கு அவர் பாஸ் பண்ணுவார் ஓவர் ஃபோன். அந்த கிளர்க் வந்து அதை மெயின்டைன் பண்ணுவார் என்ஓசி ரிஜிஸ்டரில். அந்த ரிஜிஸ்டர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் 186 பேஜ். அது என்னென்ன காலம் இருக்குன்னா தான் டேட், allotment number. நம்ம allotment, that is a unique number that is allotted by the warehouse keeper, particular bonded warehouse. Bill of entry number, date, assess value, duty value. பிறகு அடுத்தது லாஸ்ட் காலம் வந்து இம்போர்ட்டர். ஸோ இம்போர்ட்டர்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் சிஹெச்ஏஆருங்கிறத. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணியிருப்போம், அக்கார்டிங்லி நம்ம வந்து அதையும் பண்ணிடுவோம். இது ரெண்டும் இந்த என்ஓசி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சிட வந்து நமக்கு எவ்வளவு பாண்டு உள்ளே வர வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு பாண்ட் வர வர டிக் மார்க் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்துருச்சு வந்துருச்சுன்ட்டு. அப்போ நம்ம பாண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக் அலாட் பண்ணுவோம். நமக்கு வெறும் வி நம்பர் தான் கிடச்சிருக்குது, இம்போர்ட் நம்பர் கிடைச்சதுனால. பட் சிஹெச்ஏ நமக்கு தெரியும், இம்போர்ட்டரும் சம்டைம்ஸ் தெரியும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுவோம், இந்த பர்டிகுலர் பிஇயில் வந்து எங்களுக்கு டெபிட் பண்ணியிருக்கீங்களா, இது எத்தனை கண்டெய்னர்ஸ், என்ன ஐட்டம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெக்கானிக்கலாவா மேனுவலாவா அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு அந்த டைம் ஆஃப் பாண்ட் அரைவல் அதை ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பாண்ட் ரிஜிஸ்டர் மெயின்டெனன்ஸை பற்றி, என்ஓசி ரிஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், நம்ம சிஸ்டத்தை மட்டும் நம்பாமல் நம்ம வந்து மேனுவலில் வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறது கஸ்டம்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப தேவைப்படுது, அவசியமாகப்படும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப தேவையானது. நீங்கள் உங்களுடைய ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் டாக்குமெண்டேஷன் வேறு என்னெல்லாம் தேவைப்படுது, சில இதில் மிஸ்லீனியஸ் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். Till then, have a nice day. Thank you. Bye.